நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்குள். ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு திரைப்படங்களை எடுத்து அந்த திரைப்படங்களில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அந்த திரைப்படம் எப்படியான உணர்வுகளை அதிர்வுகளை நமக்குள்ளே ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் விவாதிக்க போகிற பேச போகிற ஒரு திரைப்படம், அது என்ன திரைப்படம் அப்படின்னா ஆண் பாவம் பொல்லாதது. பெரியார், அம்பேத்கர், ஓகே. ஜியூ போ வித்தியாசமான டேஸ்டா இருக்கே. அது கால் மார்க்ஸ். கால் மார்க்ஸ். இது உன் வீடு, உன் இஷ்டம் போட நீ இருக்கலாம். உன்னை நான் ராணி மாதிரி பார்த்தேன். உன் கூட நான் 400 வருஷம் வாழணும் சிவா. என்னடி கரண்ட் போயிடுச்சு? ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னேன். ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணி தான். ஏய், தாலி எங்க? கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னாச்சு? எதுவும் இல்ல. என்னடி ஆச்சு? நான் இப்ப இங்க உட்கார கூட கூடாதா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? உங்க ஆசெல்லாம் இப்படி தாண்டாடியா? இனிமே இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இது வரைக்குமே இதெல்லாம் நீ பண்ணது இல்லையாமா? பண்ண முடியாதுடா. ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். மை சாய்ஸ் சிவா. இட்ஸ் மை 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 சாய்ஸ். என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்கு இந்த பாடப்படுத்துறீங்க? குடும்ப உறவுகள், உணர்வுகள் சார்ந்து பேசியிருக்கிற ஒரு அழகான திரைப்படம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, இந்த திரைப்படம் எப்படியான அதிர்வுகளையும் உணர்வுகளையும் நமக்குள்ளே ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத முழுமையாக பேச போகிறோம். அதற்கு முன்னாடி வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆண் பாவம் பொல்லாதது இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் பற்றி பேசணும் அப்படின்னா, படம் துவங்குகிற பொழுதே ஒரு வீட்டுக்குள்ளே அப்படியே கேமரா பயணிக்குது. வீட்டில் ஒரு டிவியில் திருவிளையாடல் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த திருவிளையாடல் படத்தினுடைய ஒரு காட்சியாக சிவனா சக்தியா அப்படிங்கிற கேள்வியோட ஃபஸ்ட்டு டயலாக் ஓப்பன் ஆகுது. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைனே. கதாநாயகன் சிவாவும் நாயகி சக்தியும் இருவரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்ச கொஞ்ச நாளில் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதன் பிறகு அவர்களுக்குள்ளாக எட்டி பார்க்குற அந்த ஈகோ அவர்களை எப்படியெல்லாம் பிரிச்சுது, எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திச்சு, இறுதியில் இவர்களுடைய வாழ்வு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தினுடைய ஒரு லைன். இந்த திரைப்படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா நாயகன் ரியோ ராஜ் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இதற்கு முந்தைய படமான ஜோ படத்தில் ஒரு வேறு விதமான ஒரு நடிப்பை, ஒரு காதலினுடைய உணர்வுகளை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு கணவனாக ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பில் இருக்கிற பக்குவத்தை, அந்த மெச்சூரிட்டியை ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காட்சிக்கு எப்படியான நடிப்பு தேவை அப்படிங்கிற அந்த மீட்டரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த காட்சிக்கு தேவையான நடிப்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நகைச்சுவை காட்சிகளாக இருக்கட்டும், சண்டை போடுற காட்சிகளாக இருக்கட்டும், மனசு உடைஞ்சு அழுகிற வருந்துகிற காட்சிகளாக இருக்கட்டும், அந்தந்த காட்சிக்கு எப்படியான நடிப்பை கொடுக்கணுமோ அது ரொம்ப தேர்ந்த நடிகனை போல வெளிப்படுத்திய விதத்தில் தன்னுடைய நடிப்பை அற்புதமாக வெளிப்படுத்தி இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி நிற்கிறார் படத்தினுடைய நாயகன் ரியோ ராஜ். படத்தினுடைய அடுத்த ரொம்ப முக்கியமான பிளஸ் யார் அப்படின்னா நடிகர் ஜென்சன் திவாகர் அவர்கள் தான். இந்த படத்தில் அவர் வர காட்சிகள் எல்லாமே பயங்கரமான கைத்தட்டல்களை பெறுகிற காட்சிகளாக இருக்குது. படத்தினுடைய காட்சி எந்த சூழலில் இருந்தாலும் அந்த காட்சியில் தன்னுடைய வசனங்களின் மூலமாகவும் தன்னுடைய முக பாவனைகளின் மூலமாகவும் அந்த காட்சியை ஒரு அழகான நகைச்சுவை காட்சியாக மாற்றி தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் தன்னுடைய நகைச்சுவை வசனங்களின் மூலமாகவும் ரசிகர்களை ஆட்கொண்டிருக்கிறார் ஜென்சன் திவாகர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவருடைய நடிப்பும் இருப்பும் இந்த படத்துக்கு ஒரு அற்புதமான பிளஸ்ஸாக மாறி ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படம் மக்கள் மனசுல ஒரு படி அப்படி மேல கொண்டு போய் வைக்குது. படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா அது நடிகர் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். ஆர்ஜே விக்னேஷ்காந்தை பொறுத்த வரைக்கும் அவரை நாம் பல பரிணாமங்களில் பார்த்துருக்கோம். ஒரு ஆர்ஜேவை பார்த்துருக்கோம், ஒரு விஜேவை பார்த்துருக்கோம், சில படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் பார்த்துருக்குறோம். ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த படத்தில் ஒரு பக்குவப்பட்ட நடிகனாக தன்னுடைய நடிப்பை இவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நடிப்பில் தன்னை கூடுதலாக அவர் மெருகேற்றி வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வருகிற எல்லா காட்சிகள்லையும் அந்த பில்டப்பான காட்சிகளாக இருந்தாலும் சரி, எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற காட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு உண்மையை உடைச்சி பேசுகிற அந்த கிளைமாக்ஸ் காட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா காட்சிகளிலும்
மூலம் தன்னுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி தானும் இந்த படத்தில் இன்னொரு நாயகன் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த். அவருடைய நடிப்பு இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறி ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தை மக்கள் மனசில் ஒரு படி மேலே கொண்டு போய் வைக்குது. படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் கலையரசன் தங்கவேல் அவர்கள் தான். அவருக்கு இது டெபியூ. அவர் ஒரு அறிமுக இயக்குனர் தான். ஆனாலும் தான் ஒரு அறிமுக இயக்குனர் அப்படிங்கிறத மாறி உணர்வு சார்ந்த விஷயங்களை கையாள்வதில் தான் ஒரு தேர்ந்த இயக்குனர் அப்படிங்கிறத இவர் இந்த திரைப்படத்தில் நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு, நிரூபிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். கணவன் மனைவிக்கு இடையே வருகிற சண்டைகள் எதற்காக வருது, அதை எப்படி கையாளணும், சரியாக கையாளலைன்னா அது எந்த இடத்துல இருவரையும் கொண்டு போய் நிறுத்தும், அப்படி நிறுத்தினதற்கு பிறகு அதை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரது எப்படி அப்படிங்கிற பல விஷயங்களை உறவு சார்ந்து பேசிய இவருடைய அந்த முயற்சிக்காகவே இவரை நம்ம பாராட்டி ஆகணும். அதை தாண்டி ஒரு இயக்குனராகவும் தான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத திரு கலையரசன் தங்கவேல் அவர்கள் இந்த திரைப்படத்தில் புரிய வச்சிருக்கிறார், நிரூபிச்சிருக்கிறாரு. அந்த வகையில் அவருடைய இருப்பு இந்த படத்திற்கு ஒரு பிளஸ்ஸாக மாறி இந்த திரைப்படத்தை மக்கள் மனசுல ஒரு படி அப்படியே கொண்டு போய் மேலே நிறுத்துது. படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய நாயகி மாளவிகா மனோஜ் அவர்கள் தான். ஜோ திரைப்படத்திற்கு பிறகு தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிற ஒரு திரைப்படம் இவங்களுக்கு. தனக்கு கிடைத்த வாய்ப்பை ரொம்ப சரியாகவே பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு ஒரு யோசனையோடு இந்த திருமணம் நமக்கு செட் ஆகுமா, அப்படி இந்த கணவன் நமக்கு சரியாக இருப்பானா, இந்த பையனோட வாழ்க்கை சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளோட வாழ்க்கையை தொடங்குகிற ஒரு இயல்பான பெண்ணாக அவங்க நமக்கு காட்சி தராங்க. அதை தாண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கணவன் மனைவிக்கு இடையே வருகிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முத்தி 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 ஒரு ஒரு உச்சத்தில் நிற்கும் பொழுது உடைந்து அழுகிற ஒரு பெண்ணாகவும் ஒட்டுமொத்த தமிழ் பெண்களை இவங்க பிரதிபலிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில இடங்களில் நகைச்சுவையோடு இவங்க நடிக்கும்போது அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது. அதே நேரத்தில் எமோஷனலாக அவங்க உடஞ்சி அழுகும் பொழுது அந்த உணர்வுகளும் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது, அந்த உணர்வுகளுக்குள்ளாக நம்மளால் கடந்துட முடியுது. இந்த படத்தில் தான் ஒரு நல்ல நடிகை அப்படிங்கிறத ஜோக்கு பிறகு மீண்டும் மாளவிகா மனோஜ் நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களுடைய இருப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இந்த திரைப்படத்தை மக்கள் மனசில் ஒரு படி மேலே கொண்டு போய் வைக்குது. ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றா டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது கணவன் மனைவி இருவருக்கும் இடையேயான உறவுகளை பற்றி பேசுகிற ஒரு திரைப்படம். அதை தாண்டி இது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக ஒரு திரைப்படத்தை நம்ம பிளான் பண்ணும் பொழுது இரண்டு தரப்பையும் ரொம்ப சமமாக ஈக்குவலாக இரண்டு தரப்பினுடைய வாதங்களையும் ஈக்குவலாக நம்ம டீல் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு வெற்றிகரமான திரைப்படமாக மாறும். அந்த வகையில் இந்த திரைப்படம் அதை சரியாக டீல் செஞ்சுதா அப்படின்ற கேள்வி வரும்போது அதில் சில நெருடல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ். அதை தாண்டி வேறு என்னெல்லாம் இந்த திரைப்படத்தில் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துட போகிறோம். படத்தினுடைய முதல் மைனஸ் யாரு, எதற்காக அப்படின்னு பார்த்தா இயக்குனர் கலையரசன் தங்கவேலு அவர் தான் ஃபஸ்ட்டு மைனஸ். என்ன காரணம் அப்படின்னா இந்த படத்தினுடைய சோல் ஆன்மா எது அப்படின்னா கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வருகிற அந்த சண்டை, அதனுடைய நிமித்தமாக நடக்கிற பிரச்சனைகள் தான் அந்த படத்தினுடைய சோலே. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் சண்டை வருது அப்படின்னு இந்த திரைப்படத்தில் சொன்ன காரணங்கள் இருக்கு இல்லையா, அதை இன்னும் ஆழமாகவும் இன்னும் நுட்பமாகவும் சொல்லியிருந்தா பெருவாரியான மக்கள் தங்களை அந்த படத்தோட அந்த பிரச்சனைகளோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ரொம்ப மேலோட்டமாக அவர்களுடைய உறவை இந்த படத்தில் டீல் பண்ணது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். அதை தாண்டி கோர்ட் ரூம் காட்சிகள் செகண்ட் ஹாஃபில் வர அந்த காட்சிகளில் இன்னும் புத்திசாலித்தனமான சில காட்சிகளை நம்ம பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பார்க்கும் நமக்கு இன்னும் கூடுதல் சுவாரஸ்யம் கிடைச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் போனது இந்த திரைப்படத்தினுடைய ஒரு மைனஸ். ஆக இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செய்யாமல் போனதால் இயக்குனர் கலையரசன் தங்கவேலு இந்த திரைப்படத்திற்கு மைனஸாக மாறி மக்கள் மனதிலிருந்து இந்த திரைப்படத்தை ஒரு படி கீழே இறக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா படத்தின் இசையமைப்பாளர் சித்துக்குமார் அவர்கள் தான். இவரும் ஜோ படத்தில் இசையமைப்பாளர் இவர் தான். அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பாடல்கள் இருந்தது. அது இப்போ வரைக்கும் மக்களுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரியான ஒரு ஆல்பம் இந்த படத்துக்கும் கிடைத்திருந்தால் இந்த படம் இன்னும் கூடுதலாக மக்கள் மனசில் இடம் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்மளால் நிச்சயமாக சொல்லிட முடியும். ஆனால் இந்த திரைப்படத்தில் சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த பாடல்களும் இல்லாமல் போனது திரைப்படத்திற்கு ஒரு பெரிய மைனஸ். பின்னணி இசையில் அங்கங்கே ஓரளவுக்கு இவர் சரி கட்டியிருந்தால்
இருந்தாலும் பாடல்களில் இன்னும் கவனம் செலுத்தாமல் போனது. நல்ல ஒரு பாடலை, நல்ல ஒரு ஆல்பத்தை இந்த திரைப்படத்திற்காக மியூசிக் டைரக்டர் சித்துக்குமார் அவர்கள் தராமல் போனது இந்த திரைப்படத்திற்கு ஒரு பெரிய மைனஸ். அந்த வகையில் இசையமைப்பாளர் சித்துக்குமார் இந்த திரைப்படத்திற்கு ஒரு மைனஸாக மாறி மக்கள் மனசுலேருந்து இந்த திரைப்படத்தை ஒரு படி கீழே இறக்குறார். இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா நடிகை ஷீலா ராஜ்குமார் அவர்களை நம்ம சொல்லலாம். காரணம் அவங்களுடைய கதாபாத்திரம் தான். அவங்க தன்னுடைய நடிப்பை இந்த படத்தில் அந்த படத்திற்கு என்ன தேவையோ அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய அந்த கதாபாத்திர படைப்பு இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, கதாநாயகி ஒரு அரைகுறை அனுபவங்களோடு இருக்கிற ஒரு பெண்ணாகத்தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கேரக்டராகவே வழக்கறிஞராக வருகிற ஷீலா ராஜ்குமாரனுடைய கேரக்டரையும் டிசைன் பண்ணது பார்க்கும் நமக்கு ரொம்ப போராக தெரியுது. அவங்களுடைய கேரக்டரை டிசைன் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் நுட்பமாக அவங்களுடைய கேரக்டர் அமைஞ்சிருந்ததுன்னா அது படத்திற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவாரஸ்யத்தை கொடுத்திருக்கும். அப்படி கொடுக்காமல் போனதால் ஷீலா ராஜ்குமாரனுடைய அந்த கேரக்டர் மைனஸாக மாறி மக்கள் மனசுல இருந்து இந்த திரைப்படத்தை ஒரு படி கீழே இறக்குது. படத்தினுடைய அடுத்த மைனஸ் எடிட்டர் வருண் கேஜி அவர்கள் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங்கில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் சில ஜம்ப்ஸ் இருக்கிறத நம்மளால் சாதாரணமாக பார்க்கும் பொழுதே டக்குன்னு ஃபீல் பண்ணிட முடியுது. இன்னும் கொஞ்சம் அந்த ஜம்ப்ஸ் எல்லாம் சரி பண்ணியிருந்தால் ஒரு நேர்த்தியான ஒரு படத்தொகுப்பாக இந்த படத்திற்கு அமைஞ்சிருக்கும். அது இல்லாமல் போனது ஒரு சின்ன மைனஸாகத்தான் நம்ம சொல்லி ஆகணும். அதை தாண்டி எடிட்டிங்லேயே சில குழப்பங்களையும் இந்த திரைப்படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. பல காட்சிகளில் அது இடம்பெற்றிருக்கிற இடம் டக்குன்னு ஜம்பாகி வேற ஒரு காட்சிக்கு போகிறது ஒரு சில குழப்பங்களை கொடுப்பதையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பு ஒரு மைனஸாக மாறி இந்த திரைப்படத்தை மக்கள் மனசுலேருந்து ஒரு படி கீழே இருக்குது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதை முழுசாக பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நமக்கு உடனடியாக மேலோங்குகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் பெண் மென் வெர்சஸ் விமன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து தான் இந்த திரைப்படத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆணினுடைய தவறுகளை ரொம்ப குறைவாக காட்டிட்டு பெண்ணினுடைய தவறுகளை ரொம்ப அதிகமாக காட்டுகிற பொழுது இந்த படத்தினுடைய தராசு அப்படி மேலேயும் கீழேயும் நிற்கிறத நம்மளால் ஈஸியாக உணர்ந்து கொள்ள முடியுது. ஒரு ஆண் பெண் இருவருக்கும் இடையேயான பிரச்சனைகளை டீல் பண்ணுற திரைப்படமாக எடுக்கணும்னு முடிவு செஞ்சதற்கு பிறகு 2 பேருடைய தவறுகளையும் 2 பேருடைய சரிகளையும் சமமாக வச்சு கரெக்டான ரேஷியோவில் திரைக்கதை அமைஞ்சிருந்ததுன்னா, காட்சிகளும் வசனங்களும் அமைஞ்சிருந்ததுன்னா நிச்சயமாக அது ஒரு முக்கியமான சிறப்பான படமாக இருந்திருக்கும். அந்த வகையில் அதை சரியாக செய்யாமல் போனது இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய மைனஸாக மாறி இந்த திரைப்படத்தை மக்கள் மனசுலேருந்து அந்த விஷயம் ஒரு படி கீழே இறக்குது. ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பிரித்து டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முறை பார்ப்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் தான். நிச்சயமாக குடும்பத்தோடு சென்று ஒரு முறை பார்த்தரலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் இதில் சில நெருடல்கள் இருக்குது, அதையும் நம்ம பேசணும். அந்த நெருடல்களை எல்லாம் தாண்டி பொதுவாக இப்போது திரையரங்குகளை ஆக்கிரமிக்கிற ஆக்ஷன் கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு மத்தியில் இன்றைய யங் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல உறவுகளை பேசுகிற உறவுகள் சார்ந்த சினிமாவை கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த திரைப்பட குழுவினுடைய முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் யங் ஜெனரேஷனுக்காக நம்ம ஒரு திரைப்படம் பண்ணுறோம், அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவோடு களமிறங்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புத்தம் புதிய ஃப்ரெஷ்ஷான காட்சிகளை கொண்டு இந்த திரைப்படத்தை கோர்க்காம நம்ம பல படங்களில் பார்த்து பழகின மாதிரியான காட்சிகளின் மூலமாக இந்த நல்ல விஷயத்தை சொல்ல அவங்க முயற்சித்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அயற்சியை கொடுத்தது. அது இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கும் என் மனைவிக்கும் இடையே ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை வழக்கறிஞரிடம் சொல்கிற காட்சிகளுக்காக ஒரு 4 சம்பவத்தை ஹீரோ சொல்கிறார். அந்த 4 சம்பவத்திலையுமே ஒரு சில இடங்கள் மட்டும்தான் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. ஒரு சில காட்சிகள் மாத்திரம்தான் நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு, மனசுக்குள்ளே உட்காந்துச்சு. பல காட்சிகள் வாலண்டியராக அப்படியே உள்ளே திணிச்ச மாதிரி இருந்தது இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் காமெடி காட்சிகளை
தாண்டி உணர்வு சார்ந்த பல விஷயங்களை, உறவுகள் சார்ந்த பல விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எமோஷனல் பேக்ட்ராப்ல சொன்ன விதம் இருக்கு இல்லையா, அந்த விதம் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். படத்தினுடைய முக்கியமான பலம் அப்படின்னா, ப்ளஸ் அப்படின்னா, இந்த படத்தினுடைய வசனங்களை நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லும்படியான சில வசனங்கள் இருக்கு. வாழ்க்கையில் காதலுக்கும் நிம்மதிக்கும் இடையேயான தூரத்தை குறைக்கிறதே புரிதல் தான் சார் அப்படிங்கிற வசனமும், சுவிட்சு போட்டால் எல்லா வேலையுமே ஈஸியாக முடிஞ்சிடும், ஆனால் அந்த சுவிட்சையுமே பொண்டாட்டி தானே போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு தீபா பேசுகிற வசனமும் ரொம்ப ஷார்ப்பாக நறுக்குன்னு அப்படியான வசனங்கள் நிறையவே இந்த படத்தில் இருக்குது. அது இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் வசனங்கள் எழுதும் பொழுது இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு கையாண்டு இருக்க வேண்டிய சில இடங்களில் இவங்க தவற விட்டுருக்காங்க. எந்த மாதிரியான காட்சிகள் அப்படின்னா, சட்டம் அப்படிங்கிறதே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் இருக்கு. சட்டம் அப்படிங்கிறது பொண்ணுங்க என்ன சொன்னாலும் நம்பிடும், என்ன சொன்னாலும் கேட்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும்படியான வசனங்களை வைத்தது இந்த திரைப்படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ். Men are from Mars, women are from Venus அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையே ஆன பிரச்சனைகளை சொல்கிற, அவர்களுடைய உறவுகள் சார்ந்து பேசுகிற ஒரு திரைப்படத்தில் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமான காட்சிகள் இருந்தால் தான் அந்த விஷயங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகும். அப்படி காட்சிகளின் மூலமாக நமக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை, புரிய வைக்க வேண்டிய கருத்தை இவங்க வெறும் வசனங்களின் மூலமாகவே நமக்கு சொல்லி கடத்திடணும்னு நினச்சது இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையேயான பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிற ஒரு முக்கியமான பதவியில் ஜட்ஜாக ஒரு திருநங்கையை அமர்த்தி அவங்களுடைய இடத்திலிருந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் அணுகி ஒரு சரியான தீர்ப்பு சொல்கிற ஒரு அந்த ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ், மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லி ஆகும். ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான பிளாட்டை எடுத்து அதை ஒரு சுவாரஸ்யமான திரைப்படமாக மாற்றிய விதத்தில் இந்த படக்குழுவினர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். ஆண் பாவம் பொல்லாதது என்கிற இந்த திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேயர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் அந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற தகவல்களோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.